ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் நியூ பேட்சோட ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 1 வரப்போகுது. எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூன் 15 இது வந்து ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கான ஃபுல் ஸ்டடி பிளான், டெஸ்ட் சீரிஸ், வீடியோ, பிடிஎஃப் மெட்டீரியல் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல் பைலிங்கோட தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சார்ந்த வீடியோஸ், அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்கோட தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். நம்ம இந்த ஸ்டடி பிளானில் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக வந்து ஈஸியாக நீங்கள் படிக்கிற மாதிரி பிரித்து வந்து கொடுத்துருப்போம். இப்போ முதல் நாள் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இப்போ இதுக்கான வேர் டு ஸ்டடி இது வந்து சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ 10th, 11th, 12th 3 இடத்துல வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து முதல்ல உங்களுக்கு வந்து என்ன வேணும், இப்போ இந்த டாப்பிக் இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து படிக்க போகிறீங்க, அப்போ இந்த டாப்பிக்கான வீடியோ கிளாஸ் வந்து வேணும். ஸோ நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் வைஸாக கதையாகவும் கொடுத்துருப்போம், ஷார்ட்கட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து முதல்ல இந்த வீடியோவை பார்த்து ஃபுல் கான்செப்ட் கதை அதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் இந்த 10th, 11th, 12th நம்ம இந்த 3மே சமச்சீர் பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்கோட தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் அதை பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இதுக்கான டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா டாப்பிக் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அடிஷ்னல் சொல்யூஷன், உங்களோட ரேங்க், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி தான் வந்து எல்லா டாப்பிக் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டாபிக் தான் நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். இது போக இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமலே நிறைய ஃபேக்ட் வந்து கற்றுக்கிற மாதிரி. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் இருந்து ரிப்பீட்டடாக கேரட்டே வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் இந்த யூனிட் 5, 6 அதாவது பழைய சிலபஸில் 8, 9 வந்து இருந்திருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதை இப்போ வந்து 5, 6 தூக்கி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டூ யூ நோ ஃபேக்ட் சமச்சீர் புக்கில் அங்கங்கே வந்து டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. நம்ம இது வந்து டெய்லி டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொத்தம் இதில் வந்து 10 விதமான டாஸ்க் வந்து இருக்குது. அதில் ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் பாலிட்டியில் சரத்துக்கான டாஸ்க்கு. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரியாது, நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அப்போ நீங்களா ஏசிடி ஏதோ வந்து கிளிக் பண்ணுவீங்க. 10ஐயும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த 10ஐயும் பார்த்துருவீங்களா, இப்போ ஆர்டிக்கல் வந்து 32 இதுதான், ஆர்டிக்கல் 16 இதுதான், ஆர்டிக்கல் 10 இதுதான், ஆர்டிக்கல் 166 இதுதான், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. இப்போ உங்களை அதே கொஸ்டினை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே 10ல் குறைஞ்சபட்சம் 2 தான் ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4 ஞாபகம் இருக்கும், நிறைய பேருக்கு 5 ஞாபகம் இருக்கும், நிறைய பேருக்கு 10 கூட ஞாபகம் இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் முதல் ரீடேக்கில் 2 தான் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களை அதே கொஸ்டினை மறுபடியும் வந்து இன்னொரு டைம் ரீடேக் பண்ண சொல்கிறேன். 5 தடவை, 10 தடவை, 20 தடவை நீங்கள் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கை அன்லிமிட்டட் டைம் நீங்கள் வந்து ரீடேக் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டை குவிஸாக ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாட மைண்டில் வந்து படிக்க வேண்டாம். நம்ம அந்த கான்செப்டில் அந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் சொன்னோம். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர், நேஷனல் லீடர். இப்போ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், அம்பேத்கர், அந்த மாதிரி 13 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஒரு சைடு டாபிக் வைஸ் டெஸ்ட்டை படித்து வந்து எழுதுவீங்க, இன்னொரு சைடு டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸாக வந்து ஆகும். நீங்கள் வந்து எங்கேயோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ இல்லை வந்து நீங்கள் படித்து போர் அடிக்கும் போதோ ஸோ நீங்கள் தேவையில்லாமல் மற்ற வீடியோஸ், ரீல்ஸு, ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாமல் என்டர்டைன்மெண்ட்லாம் வந்து பார்க்காம இதை நீங்கள் வந்து அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நான் அந்த கான்செப்டில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் கொஸ்டினில் மட்டும் ஒரு 25,000 to 30,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபேக்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்ச் 20 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணி இப்போயே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டுக்கான வீடியோ, பிடிஎஃப் எல்லாத்துக்குமான ஆக்சஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து அதை பற்றி வந்து பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டோர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து போங்க. இதில் தான் எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்ட்ராங்கர் சீரிஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து போங்க. நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வீடியோ. ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் இன்ட்ரோ, இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 2.0 ஆல் வீடியோ இதுக்குள்ளே வந்து போங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து டெஸ்ட்டு 1க்கான எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைம் வந்து இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து இங்கிலீஷ் மீடியம், ஒன்று பார்த்தோம்னா தமிழ் மீடியம். இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே. இதேமாதிரி நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து ஆல் வீடியோஸ். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு டெஸ்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபோல்டரில் ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ டாபிக் வைஸாக பார்த்தோம்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் பார்த்து வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து இப்போ சொன்னோம். ஸோ இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல், டூ யூ நோ, நேஷனல் லீடர், இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 2 days மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு கூப்பன் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹோலிக்கான கூப்பன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து 2 daysக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதையும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.